வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்ல கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, if the external force acting on the object is greater than the maximum static friction, the object begins to slide. When an object slides, the surface exerts a frictional force is called kinetic friction or sliding friction ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனை எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஒரு மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்போ ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ, மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த இடத்துல இருந்து அந்த சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் பேருப்பா. இப்போ பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், வெளியே இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம். ஸோ ஸ்டார்டிங்ல எஃப்எஸ் அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது வரைக்கும் அது ரெஸ்ட்ல தான் இருந்துச்சு, மூவ் ஆகல. மூவ் ஆகுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எது வரைக்கும் லிமிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்ற கண்டிஷன் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன செஞ்சிச்சு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி. அதுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றத மிஎஸ், அதுக்கான நார்மல் ஃபோர்ஸை என்னன்னு நம்ம சொன்னோம். இந்த எம்ன்ற மாசுக்கு இப்பயும் இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் அப்படின்றது இங்க என்னவா தான் இருக்கு, என்னன்னு இருக்கு. டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட் எம்ஜின்னு இருக்கு. ஆஃப்டர் த லிமிட்டிங் ஃபோர்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மூவ் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த இடத்துல நம்ம கொடுக்குற அப்ளை ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் மோஷன்ல இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்போசிட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு பேரு கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை எஃப்கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிடும். இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் ரியாக்ஷனரி ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்போ இதை ஈக்குவல் பண்றதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணுமே. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, மியூகே இன்டு என். இந்த மியூகே அப்படின்றது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன செய்யலாம், K/N. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு பார்த்தது போலே தான் இங்கேயும். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எந்த டைரக்ஷன்ல நம்ம கொடுக்குறோமோ அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அதே தான் இங்கே கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் சொல்லியிருக்கோம். கைனடிக் ஃப்ரிக்ஷனும் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு அப்படியே பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே டுவார்ட்ஸ் ரைட் டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சு. லெஃப்ட் டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ரைட் டைரக்ஷன்ல கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கே உரிய முக்கியமான ஒரு லா தான் இது. எந்த ஒரு விஷயத்திலும் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்தது கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்டாக்ட் ஏரியா பிட்வீன் த டூ பாடிஸ். இட் இஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன். மோஷனுக்கு ஆப்போசிஷனா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன் தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த நார்மல் ரியாக்ஷன். அதாவது என் அல்லது ஆர் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். நார்மல் அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கும் பட்சத்துல கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஆல்மோஸ்ட் என்னவா தான் இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். என் கான்ஸ்டன்ட், அதனால கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஆல்மோஸ்ட்லி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். அதை ஈக்குவல் பண்றதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும் இல்லையா, மியூகேஎன். மியூகேன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களாப்பா. ஸோ இப்போ ஒரு இன்க்ளைண்டா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிடுவோம். அது மேலே எம்ன்ற மாஸை நம்ம என்ன செய்யணும், மூவிங்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அப்போ இது ஒரு தீட்டான்ற ஆங்கிள் இன்க்ளைன் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா, இந்த எம் மாஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது எம்ஜி. அந்த எம் மாஸ் மேல இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய நார்மல் அல்லது ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ன்றது என். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த எம்ஜியை ரிசால்வ் பண்ணும்போது, தீட்டான்ற ஆங்கிளை வச்சு ரிசால்வ் பண்ணும்போது, இந்த அட்ஜசன்ட் சைடா வரக்கூடியது எம்ஜி காஸ் தீட்டா. இந்த தீட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது எம்ஜி சைன் தீட்டா. அப்போ இந்த என் அப்படின்றது எதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ என் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல எந்த ஒரு வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. ஸோ ஈக்குலிபிரியமா இருக்கு. இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரேஷன் இருக்குனாலே அந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னம்னா, எம்ஜி சைன் தீட்டா அப்படின்றத பாசிட்டிவா எடுத்துக்கிடும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால மைனஸ் எஃப்கே. இந்த ரெண்டும் சேர்ந்து நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எம்ஏ. இந்த இடத்துல எஃப்கே அப்படின்றது எப்படி எழுதலாம், எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எம்ஏ. இது வெர்டிகலா பார்த்தது, இது ஹரிசாண்டலா. இந்த மாதிரி தான் ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ்ல நம்ம ரிசால்வ் பண்ணணும்ப்பா. ஸோ இந்த எஃப்கேன்ற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா எப்படி வரும், கே ஈக்குவல் டு மியூகே எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ ஈக்குவேஷன் 2 3 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும். பொதுவாகவே ஃப்ரிக்ஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம் அப்படின்னம்னா, இனிஷியலா 0 பொசிஷன்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும்
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆப்போசிட் பண்றது எது வரைக்கும் எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்ற இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ல லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்ற இடம். இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு மோஷனை ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லிமிட் வரைக்கும். இது μsn. இந்த இடத்துக்கு அப்புறம் சடனா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது μkn அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த லிமிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் fs அப்படின்றது இந்த இடத்துல எப்படி இருக்கு, μsn இருக்கு. மேக்ஸிமம் வேல்யூ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கு, fs ஈக்குவல் டு μsn. அதே நேரத்தில் fk அப்படின்றது μkn. இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல மேக்ஸிமம் கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமா இருக்கு. கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூ அதிகமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டேர்ன்லையும் μs இஸ் கிரேட்டர் தென் டு μk. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன், ஞாபகத்தில் டேர்மே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிராஃப். அப்போ μs வேல்யூ மோஸ்ட்லி 1 கிட்ட இருக்கும். அப்போ μk வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும். இதே நீங்க தெரிஞ்சுக்கணும்பா. நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஒரு கிளாஸுக்கும் μs ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், 1ன்ற வேல்யூன்னு பார்த்தோம். ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு டயருக்கும் ஒரு காங்கிரீட் ரோடுக்கும் μs வேல்யூ 1 இருக்கலாம். ஆனால் மோஷன்ல இருக்கும்போது எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1, லெஸ் தென் 1 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஷன்ல இருக்கும்போது ஒரு வெஹிக்கிளை நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம சடனா ஸ்டாப் பண்ண உடனே ரெஸ்ட்டுக்கு வராது. கண்டிப்பான முறையில் அது ஸ்லைடிங் ஆகிட்டு தான் ரெஸ்ட் வரும். இதுக்கு அடுத்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் ஓவரால் கம்பேரிசன் பண்ற மாதிரி ஒரு டேபிள் இங்க இருக்கு. இதுல நீங்க பார்க்கும்போது தெரியும், இதுல ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. அதே நேரத்தில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றனாலே இது என்னது, ஸ்டார்டிங் ஆஃப் மோஷனை ஆப்போசிட் பண்ணுது, இது ரிலேட்டிவ் மோஷனை ஆப்போசிட் பண்ணுது. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது μs அப்படின்றதுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை பொறுத்தது. அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது μk டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் மெட்டீரியலை பொறுத்தது. அதே நேரத்தில் டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸையும் இது பொறுத்தது. அடிஷனலா ஒரு பாயிண்ட், இதுல டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸையும் பொறுத்தது. அப்புறம் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிட்யூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். எவ்வளவு ஃபோர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோமோ அதை பொறுத்தது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா. இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம எவ்வளவு அப்ளை பண்றோமோ அவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம என்ன செய்யறோம், அப்படியே ஈக்குவலா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்ல முடியும். மோஷன்ல இருக்கும்போது அப்ளைடு ஃபோர்ஸும் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டோம்னா அப்படிலாம் இருக்காது. இட் கேன் டேக் வேல்யூஸ் 0 to μsn. இதை நம்ம பார்த்தோம். 0ல இருந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எது வரைக்கும் இருக்கும், μsn வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இது ஈக்குவல் டு போட்டோம்னா அது மேக்ஸிமம் கண்டிஷன், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வேல்யூன்னு பார்த்தோம். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூவோட கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நம்ம இங்க கண்டிஷனா μs இஸ் கிரேட்டர் தென் டு μk எழுதணும் இல்லையா. ஸோ இதைத்தான் இப்போ இங்க சொல்லி இருக்கிறாங்க. இட் கேன் நெவர் பி த 0 அண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு μkn. கான்ஸ்டண்டா இருக்கும், ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம சொன்னோம். கைனடிக் ஃப்ரிக்ஷன் நார்மலுக்கு ஈக்குவலா இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதெல்லாம் 1 மார்க்ல அப்படியே டைரக்டா கேட்பாங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ விட கம்மி. இந்த வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ விட கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ லெஸ் தென்னா தான் இருக்கும். அதே மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூவும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ விட கம்மியா தான் இருக்கும். அப்புறம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.